ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரேட்டில் டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு நான் பிங்க் அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். எப்படி அளக்கணும்னு சொல்லித்தரேன். இது ஒரு அடி 1 2 3 4 5 6 6.25 அடி எடுக்கணும். ஸோ ஸ்கேலோட 3/4 வாசியில் நம்ம வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வயரை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 6.25 அடியில் நமக்கு இந்த ரேட்டில் டாய் பண்ணுறதுக்கு 4 வயர் தேவைப்படும். ஸோ 4 வயரையும் வெட்டிட்டு இந்த மாதிரி கீழே சரிசமமாக மடித்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுற்று வயர் எடுத்துகிட்டு ஒரு வயரில் பாதி அளவுக்கு அளந்தெடுத்து மடிச்சுக்கணும். இப்போ சேம் இதே லென்த் இருக்கணுன்றதுக்காக ஒரு வயரை மட்டும் எடுத்துகிட்டு அடியிலேருந்து ஒரு பக்கம் ஹைட்டை மட்டும் அளந்து மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு அப்போ கிட்டத்தட்ட நம்ம இன்னொரு 6.25 அடிக்கு சுற்று வயரை மடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். ஸோ ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி அளந்துட்டு சுற்று வயரை மடிச்சுக்கிட்டு சுற்று வயரை இந்த 4 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சுற்று வயரையும் ஒரு பீஸையும் நான் எடுத்திருக்கேன். என்னோட லெஃப்ட் கையில் சுற்று வயர் இருக்குது, ரைட் கையில் ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து கீழே இருக்க வயரை மேலேயும் சைடில் கீழே இருக்க வயரை லூப்குள்ளேயும் விட்டு ஒரு பாக்ஸ் நாட் நம்ம போட்டுக்கணும். பாக்ஸ் நாட் போட தெரியாதவங்களுக்காக இப்போ சொன்னேன், தெரிஞ்சவங்க ஸ்ட்ரைட்டாக பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பீஸை நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். சுற்று வயரில் பக்கத்தில் மிச்சம் இருக்க 3 பீஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம விட்டு மடித்த சின்ன வயரும் ரைட் சைடில் சுற்று வயரும் இருக்கணும். ஸோ இப்போ செகண்ட் வயரை நான் ஜாயின் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட கூடையோட அடி போடுற மாதிரி தான். ஸோ கூடை போட தெரிஞ்சவங்களுக்கு இந்த டாய் அரை மணி நேரத்துலேயே போட்டு முடிச்சிடலாம், அவ்வளோ ஈஸி. இப்போ நான் தேர்ட் வயரையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் போகிற வயர் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோர்த் வயரையும் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ நம்ம கட் பண்ண 4 வயரையும் இந்த சுற்று வயரில் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பக்கத்தை அப்படியே சுற்று வயரை வெட்டிடக்கூடாது. அந்த பக்கம் நம்ம எவ்வளோ வயர் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மடித்து வெட்டிக்கணும். அந்த பக்கம் எவ்வளோ வயர் விட்டணும்னு தெரியாதவங்க நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு பக்கத்தை மட்டும் அளந்து மடிச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம். அடியில் கூடையோட அடி போடுற மாதிரியே மேலே ஒரு வரிசை கீழே ஒரு வரிசைன்னு போடணும். நமக்கு மொத்தமாக இதில் 4 வரிசை தேவை. இப்போ ஒரு வரிசை நான் முடிச்சிட்டேன். இப்போ மேலே 2 வரிசையும் கீழே ஒரு வரிசையும் போட்டோம்னா நமக்கு 4 வரிசை கிடச்சிரும். இப்போ நான் 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ நான் செகண்ட் வரிசை முடிச்சிட்டேன். சேம் ஃபஸ்ட்டு வரிசைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற வயரையே அளந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயே நம்ம தேர்ட் லைனும் இப்போ போட போகிறோம். இப்போ நான் 3வது வரிசையும் முடிச்சிட்டேன். பக்கத்தில் இருக்க வயரை அளந்து கட் பண்ணிக்கலாம். 4வது வரிசை போடணும். சேம் இதே மாதிரி 4 முத்து 4 வரிசை தான் நமக்கு அடியில் தேவை. ஸோ இப்போ 4வது வரிசையும் முடிச்சாச்சு, கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிங்க் கலர் வயர் எடுத்திருக்கேன். இது ப்ளைனாக ஒரு
கலர்லையும் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிற மாதிரி வேறு ஒரு கலர் எடுத்துகிட்டு கூட பின்னுறது எப்படி பின்னுவோம் அதே மாதிரி நம்ம 4 வரிசை போட போகிறோம். இப்போ நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மடிச்சுக்கிட்டு. ஸோ இப்படி சுற்றி சுற்றி நம்ம போட போகிறோம். 4 வரிசை போடணும் இதுக்கு. ஸோ நீங்கள் 5 வரிசை கூட போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். ஸோ இப்போ நான் க்ரீன் கலர் வயரில் சுற்று வயர் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சமாக மடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் லைன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பக்கத்தில் இப்படி போடணும். ஒரு வரிசையும் ஏணிப்படி முடிச்சு வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்களுக்காக நான் இங்கே ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், தெரிஞ்சவங்க 4 வரிசை போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு நடுவில் உள்ள சலங்கை போடணும் இல்லாதவங்க காசு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு சத்தம் வர எந்த ஆப்ஜெக்ட் வேணால் நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இந்த பொம்மைக்கு சத்தம் தான் ரொம்ப பேசிக் இல்லையா, அதனால். ஸோ இந்த மாதிரி நமக்கு 4 வரிசை போடணும். 5 வரிசை கூட போட்டுக்கலாம், 4 இல்லை 5, உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க. நான் 4 வரிசை போட்டிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நமக்கு அடுத்தடுத்த வரிசையில் லாஸ்ட் நம்ம ஆரம்பித்த முத்து இப்படி தான் இருக்கும். கீழே இந்த மாதிரி வயரை கொடுத்து லூஸ் பண்ணிக்கணும். இந்த லூஸ் பண்ண வயரை மேலே தள்ளி மேலேயும் லூஸ் பண்ணிக்கணும். சுற்று வயரை மடிக்கிறதுல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி ஏணிப்படி முடிச்சு போட தெரியல அப்படின்வாங்க. ரொம்ப ஈஸி. இந்த இப்படி ஒன்று அதை அப்படியே பின்னாடி மடக்குங்க, இதுதான் கரெக்டான வே. மடிக்கிறதுல நம்ம மேலே லூஸ் பண்ண லூப்புக்குள்ளே விடணும். இப்போ நான் கீழே கொடுத்துருக்கேன், இது மாதிரி பண்ணாலும் நமக்கு ஏணிப்படி முடிச்சு கரெக்டாக வராது. ஸோ மேலே நம்ம லூஸ் பண்ண அந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம சுற்று வயரை மடித்து விடணும். மேலே லூஸ் பண்ண வயருக்கு பக்கத்தில் மேலே ஒரு பிங்க் கலர் வயர் போகுதா, அந்த வயரை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண க்ரீன் கலர் லூப்புக்குள்ளே விட்டு மேலே எடுத்து எல்லா வயரையும் நம்ம டைட் பண்ணால் நமக்கு ஏணிப்படி முடிச்சு வந்துடும். இந்த மாதிரி டாய்ஸ் போடும்போது ஏணிப்படி முடிச்சு போட்டால் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம போடுறோம். இப்போ சுற்று வயரை எனக்கு 4 வரிசை போதும். ஸோ சுற்று வயரை கட் பண்ணிவிட்டு அந்த குட்டி வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுற்று வயர் இல்லாமல் மேலே இருக்கிற இப்போ எல்லா பிங்க் கலர் தான் நமக்கு மேலே போகுது, மேலே இருக்க பக்கத்தில் நாட் போட போகிறோம். பக்கத்தில் வயர் போகுது இல்லையா, சுற்று வயர் இல்லாமல் பிங்க் கலரில் மட்டும் நம்ம இப்போ போட போகிறோம். பக்கத்தில் இருக்கிற வயரை யூஸ் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கிட்டே வரணும். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ பக்கத்தில் இருக்கிற வயரை வச்சு ஒரு லைன் முடித்தோடனே அதுக்கு மேலே நமக்கு வயர் இந்த மாதிரி க்ராஸாக போகும். அந்த க்ராஸை வயரெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு நாட் போட போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட இப்போ பிங்க்கில் மட்டும் நமக்கு 2 வரிசை கிடைக்கும். இப்போ இது க்ராஸாக போகுதா, இப்போ இதை ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு லைனை இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ இந்த 2வது வரிசையை போட்டு முடித்த பிறகு நம்ம உள்ளே காயின் போடுறோமா, இல்லை உங்களுக்கு வீட்டில் குழந்தைங்களுடைய அந்த கிளிகிழிப்பு இருந்ததுன்னா அதுக்குள்ளே இருக்கிற சலங்கை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2வது லைன் முடித்த பிறகு உள்ளே போடுறத நம்ம போடணும். ஸோ இப்போ நம்ம பிங்க் கலரில் நமக்கு 2 வரிசை கிடைக்கும். க்ராஸாக இருக்கிற நாட்டை போட்டு முடிச்சுக்கணும். இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன்.
ஸோ இப்போ என்னோடய குழந்தையோட கிளிஜிலிப்பையிலேருந்து நான் அந்த சலங்கையை எடுத்திருக்கேன். இதை தான் நான் உள்ளே போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 வயரை சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ இதில் இருக்க 2 வயரை நான் பிடிச்சிருக்கேன், பக்கத்தில் இருக்க 2 வயர். இப்போ இந்த 4 வயரை வச்சு ஒரே நாட்டாக போடணும். ஏன் இதுக்காகனா இதுக்கப்புறம் நமக்கு அந்த கிளுகிழுப்பையோட பிடிக்கிற பாட் வரப்போகுது. ஸோ இந்த ப்ராடாக இருக்கிறத இன்னும் ஷார்ட் ஆக்கிறதுக்காக தான் 4 வயரை எடுத்துகிட்டு ஒரு நாட் போடுறோம். ஒரு பக்கம் 2 நாட், இன்னொரு பக்கம் 2 நாட். நமக்கு ஃபஸ்ட்டு போடும்போது ஒழுங்காகவே வராது தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் தப்பாக போடுறீங்கன்னு நினச்சிக்க வேண்டாம். 4 வயரை வச்சு ஒரு நாட் இப்படி போடணும். உங்களுக்கு அந்த நாட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் நல்லா டைட் பண்ணிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று இணைஞ்சிரும். உங்களுக்கு வயர் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி தெரியாது. இதில் ஒரு லைன் போடணும். இப்போ நம்ம பிங்க் கலரில் 3வது வரிசை போட்டுட்ருக்கோம். 3வது வரிசை 2 வயரு, 4 வயரில் நாட் போடணும். இந்த 3வது வரிசைக்கு அப்புறம் போடுற எல்லா நாட்டுமே இந்த மாதிரி 2 ஆகிடும். ஸோ க்ராஸாக வர நாட்டை தான் இனிமேட்டு போட போகிறோம். உங்களுக்கு கைப்பிடி எவ்வளோ லென்த் வேணுமோ போட்டுட்டு வரலாம். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். 4 வயரில் இப்போ எனக்கு 3 வரிசை கிடச்சிருக்கு பிங்க் கலர். இப்போ நம்ம 4வது வரிசை போட போகிறோம். இதுக்கப்புறம் எல்லாமே இந்த 2 வயராக தான் இருக்கும். எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். சேம் க்ராஸாக போகிற வயரில் நம்ம நாட் போட்டுக்கிட்டே போகிறோம். இப்போ கைப்பிடி நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இனிமேட்டு க்ராஸாக இருக்க வயரெல்லாம் போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இனிமேட்டு மேலே க்ராஸாக போகிற நாட்டை போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். இதில் இத்தனை கவுண்ட்டு அப்படின்லாம் கிடையாது. இதை நம்ம போட்டு அந்த 2 வரிசையில் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு இவ்வளோ லென்த்து போதும். இதான் நம்ம இந்த 2 வயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரிசை நான் போட்டிருக்கேன். இதுக்கு கீழே உங்களுக்கு குட்டியாக போதுனாலும் போதும். எனக்கு எல்லாம் சமமாக இருக்கணும். இப்போ நம்ம சொருகி விட போகிறோம். ஸோ அதனால் சமமாக இருக்க நாட்டெல்லாம் நான் வெட்டிட்டேன். சமமாக இருக்கிறதுக்காக வயரை வெட்டியிருக்கேன். இப்போ நமக்கு ஒரு இதுலேயும் 2 வயர் இருக்கும் இல்லையா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அது ஒரு வயரை மட்டும் சொருகிக்கலாம். வெளியே உள்ளே இருக்க வயரை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுருவேன். இப்போ உள்ளே சொருகி விட்டுடுறேன். நமக்கு 2 வயர் போகுது இல்லையா? அதுலேருந்து ஒன்றை குட்டியாக வெட்டிட்டு உள்ளே சொருகிட்டு இப்போ நமக்கு வெளியே ஒரு நாட் மட்டும்தான் இருக்கும். இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்க நாட்டில் கீழே வயர் போகிற மாதிரி சொருகுனிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வருது. எல்லா வயரும் கீழே பார்த்த மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்க வயரில் இந்த மாதிரி சொருகி எடுத்துருங்க. ஒரு நாட்டில் மட்டும் சொருகாதீங்க. பக்கத்தில் இருக்க 2 நாட்லேயும் சேர்த்து சொருகி இருந்தீங்கன்னா பிரிஞ்சு நமக்கு வராது. இப்போ நம்ம டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ண பிறகு மிச்சம் வெளியே நீட்டிகிட்ருக்க இந்த வயரெல்லாம் நம்ம வெட்டி விட்டுறலாம். ஸோ இப்போ நான் எல்லா வயரையும் வெட்டி விடுறேன். பண்ணி முடிச்சோடனே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.